அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 17 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: ரேஷன் கடைகளில் இனி ஒருமுறை கைவிரல் ரேகை பதிவு செய்தாலே பொருட்களை வழங்கும் வகையில் தமிழ்நாடு அரசு நடவடிக்கையை எடுத்துள்ளது. தமிழகத்தில் உள்ள ரேஷன் அட்டைகளில் பொருட்கள் விநியோகம் செய்யும் போது ஒன்றிய அரசு திட்ட அரிசிக்கு ஒரு முறையும் மாநில அரசு திட்ட பொருட்களுக்கு ஒரு முறையும் என மொத்தம் 2 முறை ரேஷன் அட்டைதாரர்கள் கைவிரல் ரேகை பதிவு வைக்க வேண்டும். இதனால் பொருட்கள் விநியோகம் செய்வதில் பெருமளவில் காலவிரியம் ஏற்பட்டு வந்தது. இனி பொருட்களை வழங்க ஒரே ஒரு முறையே கைவிரல் ரேகை அல்லது கண் கருவிழி பதிவு செய்தாலே போதும் என்ற வகையில் மின்னணு விற்பனை எந்திரத்தில் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: கொரோனா தொற்று வீரியம் இல்லாததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவையில்லை என அமைச்சரான மா. சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். மேலும் வீரியம் இல்லாததால் கொரோனா தொற்று வந்தாலும் கூட 2 அல்லது 3 நாட்களில் சரியாகிவிடும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். மூன்றாவது அறிவிப்பு: தற்காலிகமாக நியமிக்கப்படும் ஆசிரியர்கள் அனைவருமே கட்டாயம் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பள்ளி மேலாண்மை குழு மூலமாக இந்த நியமனங்களை மேற்கொள்ளப்படுகிறது. நான்காவது அறிவிப்பு: ரயிலில் வெயிட்டிங் லிஸ்ட் எனப்படும் காத்திருப்பு டிக்கெட்டுகளின் எண்ணிக்கையை 25% வரை மட்டுமே வழங்க தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது. ரயில்களில் மொத்த இருக்கைகள் எண்ணிக்கையில் 25% மட்டுமே காத்திருப்பு டிக்கெட் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஏராளமான பயணிகளுக்கு காத்திருப்பு டிக்கெட் வழங்கப்படுவதால் டிக்கெட் உறுதியாகாமல் பலர் ஏமாற்றம் அடைந்து வருகிறார்கள். காத்திருப்பு டிக்கெட் வைத்துக்கொண்டு ஏராளமான பயணிகளும் ரயில்களில் ஏறுவதை கட்டுப்படுத்தவும் 25% என வரம்பு நிர்ணயிக்கப்பட்டும் உள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: 80 கோடியில் புதுப்பிக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டத்தை முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். 1548 இருக்கைகளுடன் அதிநவீன வசதிகளுடன் ஐயன் வள்ளுவர் கலையரங்கம் மேம்படுத்தப்பட்டும் உள்ளது. 1330 குறள்களையும் கொண்ட குறள் பலகைகளும் அமைக்கப்பட்டுள்ளது. குறள் மணிமாடம் புதிய வடிவம் பெற்றுள்ளது. 100 பேர் அமரும் வசதியுடன் திருக்குறள் ஆய்வரங்கம், ஆராய்ச்சி நூலகம் புதுப்பிக்கப்பட்டும் உள்ளது. வள்ளுவர் கோட்டத்தை பார்வையிட வரும் மக்களின் வசதிக்காக 3336 சதுர அடியில் உணவகமும் 27,000 சதுர அடியில் பரப்பில் 162 கார்கள் வரை நிறுத்துவதற்கு வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: உருவாகிறது புதிய காற்று சுழற்சி, தமிழகத்தில் வெப்பசலன மழை பெய்யும். தமிழ்நாட்டில் இன்று முதல் 7 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்றும் நாளையும் நகரின் ஒரு சில இடங்களிலும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: சென்னை மாநகர பேருந்துகளில் பயணிக்க முதியோருக்கு இன்று முதல் இலவச பேருந்து பயண டோக்கன் வழங்கப்படும் என போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. ஜூலை 31 வரை டோக்கன்கள் வழங்கப்படும் எனவும் மாதம் ஒன்றுக்கு 10 டோக்கன் வீதம் 6 மாதங்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன்கள் வழங்கப்படும் எனவும் இச்சேவைகளை பெற விரும்பும் மூத்த குடிமக்கள் தங்களுடைய இருப்பிட சான்றாக குடும்ப அட்டை, வயது சான்று, ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், கல்வி சான்றிதழ், வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் 2 வண்ண புகைப்படங்களை சமர்ப்பிக்க வேண்டும். எட்டாவது அறிவிப்பு: தெருக்களில் உள்ள ஜாதி பெயர்களை நீக்க வேண்டும் என அனைத்து மாநகராட்சி நகராட்சிகளுக்கும் தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அப்பெயரை நீக்கி பூக்கள், மரங்கள், இயற்கை, நில அமைப்பு இதன் அடிப்படையிலும் நகரின் முக்கியமான அடையாளங்கள் மற்றும் வரலாற்று அடிப்படையிலும் பொது தலைவர்களின் பெயரிலும் பெயர்களை வைக்க வேண்டும் எனவும் பெயர்களை மாற்ற மாநகராட்சி நகராட்சிகளில் அந்தந்த பகுதியில் பொதுமக்களின் விருப்பத்தின் அடிப்படையில் ஒப்புதல் பெற்று தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் எனவும் அதனை அந்தந்த ஊராட்சி மன்றத்தில் வைத்து மாற்று பெயரினை சூட்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் எனவும் இதற்கு அந்த தெருவில் குடியிருக்கும் பெரும்பான்மை ஒப்புதல் பெறப்பட்டாலே போதுமானது எனவும் அதனை நகராட்சி நிர்வாக இயக்குனர் மூலம் அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: ஏற்காடு ஏலகிரியில் ரோப்வே திட்டம் தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் டெண்டர் கோரியுள்ளது. டெண்டர் இறுதி செய்யப்பட்டு விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்த பின்னர் அடுத்த கட்ட பணிகள் தொடங்கும். எந்த இடத்திலிருந்து எந்த இடத்திற்கு ரோப்வே அமைப்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டு திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட உள்ளது. தமிழகத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த அரசு பல்வேறு திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது. 10வது அறிவிப்பு:
பயணிகளின் நலன் கருதி இன்று ஜூன் 21ஆம் தேதி சென்னை எழும்பூர் நெல்லை இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. ஜூன் 21 இன்று இரவு 9:55 மணிக்கு சென்னை எழும்பூரிலிருந்து சிறப்பு ரயில் புறப்பட்டு மறுமார்க்கத்தில் சிறப்பு ரயிலானது நெல்லையிலிருந்து ஜூன் 22 இரவு 9:40 மணிக்கு புறப்படும் எனவும் தெற்கு ரயில்வே தகவல் தெரிவித்துள்ளது. 11வது அறிவிப்பு. வாக்காளர்களுக்கு வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டைகள் விரைவாக வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்திய தேர்தல் ஆணையம் புதிய செயல்முறை ஒன்றை அறிமுகப்படுத்தி உள்ளது. அதன்படி புதிய வாக்காளர் சேர்க்கை அல்லது ஏற்கனவே உள்ள வாக்காளர் விவரங்களில் மாற்றம் செய்யப்படும் போது வாக்காளர் பட்டியலில் அந்த திருத்தம் செய்யப்பட்ட 15 நாட்களுக்குள் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை வழங்கப்படும். 12வது அறிவிப்பு. ஆதார் ஆவணங்களை இலவசமாக புதுப்பிப்பதற்கான காலக்கெடு மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் மை ஆதார் போர்ட்டலில் ஆதார் ஆவணங்களை இலவசமாக புதுப்பிப்பதற்கான காலக்கெடுவை ஜூன் 14, 2026 வரை நீடித்துள்ளது. 13வது அறிவிப்பு. வார இறுதி நாட்களை முன்னிட்டு சென்னையிலிருந்து 745 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை தெரிவித்திருந்தது. சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து 21ஆம் தேதி இன்று 320 பேருந்துகளும், கோயம்பேடிலிருந்து 55 பேருந்துகளும், மாதவரத்திலிருந்து இன்று 20 பேருந்துகளும், மேலும் பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் 200 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 14வது அறிவிப்பு. கடந்த மார்ச் மாதம் நடந்த +2 தேர்வில் ஓரிரு பாடங்களில் தோல்வியடைந்த மாணவ மாணவியருக்கு தற்போது துணைத் தேர்வு நடக்க இருக்கிறது. விண்ணப்பித்துள்ள மாணவ மாணவியர் tge.dn.government.in என்ற இணையதளத்திலிருந்து தங்களுக்கான ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்தும் கொள்ளலாம். தனி தேர்வுகளாக தேர்வு எழுத விண்ணப்பித்துள்ளோர் மேற்கண்ட இணையதளத்தில் தங்களின் விண்ணப்ப எண் அல்லது நிரந்தர பதிவு எண் மற்றும் பிறந்த தேதியை பதிவு செய்து பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். துணைத் தேர்வுக்கான தேர்வு அட்டவணை இணையதளத்திலேயே அறிந்து கொள்ளலாம். 15வது அறிவிப்பு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் குடமுழுக்கானது தமிழிலும் நடத்தப்படும் என இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரான சேகர்பாபு தகவல் தெரிவித்தும் உள்ளார். 16வது அறிவிப்பு. காலை 7 மணி முதல் பகல் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 8 மணி வரையும் பள்ளிகள் உள்ள பகுதிகளில் கனரக வாகனங்களை அனுமதிக்கும் போலீசார் மீது கடும் நடவடிக்கை எடுக்க சென்னை மாநகர காவல் ஆணையரான அருண் உத்தரவு அளித்திருக்கிறார். பெரம்பலூரில் லாரி ஏறி 10 வயது பள்ளி சிறுமியான சௌமியா உயிரிழந்ததை அடுத்து நடவடிக்கையை துரிதப்படுத்த உத்தரவு அளித்துள்ளார். 17வது அறிவிப்பு. சிறுபான்மையினருக்கு மட்டும் தமிழ்நாடு அரசு கடனுதவி வழங்குவதாக வதந்தி பரப்பப்பட்டு வருகிறது. அரசு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் 30 லட்சம் வரை கடன் திட்டத்தை அறிவித்துள்ளது. பிற்படுத்தப்பட்டோருக்கு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் கடனுதவி வழங்கப்பட்டு வருகிறது. ஆதி திராவிட வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகம் மூலமாகவும் கடன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதை மறைத்து சிறுபான்மையினருக்கு மட்டுமே அரசு கடன் வழங்குவதாக பொய்யான தகவல்களை பரப்பி வருகிறார்கள். இந்த 17 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.